வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, உயிரில் கலந்த உறவே கதையின் 20வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை பிரஸ் பண்ணுங்க. நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். இரவு தனது அறையில் தேவா சிந்தனையில் அமர்ந்திருக்க அவன் அருகில் வந்து அமர்ந்த ரோஜா, "என்னாத்தா, என்ன யோசனை?" அவளை திரும்பி ஒரு நிமிடம் பார்த்தவன், "ஒண்ணுமில்ல ரோஜா" என சொல்லிவிட்டு எழுந்து பால்கனி சென்றான். "ஏத்தா, என் மேல ஏதாவது கோபமா?" "ஓ, அந்த வாணி வழக்க நான் எடுத்து வாதாடுகிறேன்னு சொன்னனே, அதனால கோபமா?" என கேட்க அவனுக்கே அந்த செய்தி புதிதாக இருக்க அதிர்ச்சியுடன் திரும்பியவன், "எனது, நீ எடுத்து வாதாட போறியா?" என கேட்டான். "ஆமா அத்தா, நீங்க தான் டைவர்ஸ் கேஸ் எல்லாம் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க, அதான் நானே எடுத்து பார்க்கலாம்னு" என நிறுத்தியவள், "ஏன் அத்தா, நான் இந்த கேஸை எடுக்க வேண்டாமா?" என கேட்டதும், "அப்படியெல்லாம் இல்ல ரோஜா" என அவசரமாக மறுத்தவன், "ஆனா இது உன்னோட முதல் கேஸ், அதுவும் டைவர்ஸ் கேஸ், அதான் யோசிக்கிறேன்" என்றான். "என்ன கேஸ் அப்படிங்கிறது முக்கியம் இல்லாதான், ஒரு பொண்ணுக்கு கொடுமை நடக்கும்போது அதை நாம கண்டிப்பா தட்டி கேட்கணும். அவன் பணம், அரசியல் பலத்தை வைத்து எல்லோரையும் விலைக்கு வாங்கி விடுகிறான். அதனால்தான் நானே இதை எடுத்து நடத்தலாம் என முடிவு பண்ணினேன். நீங்கள் நேற்று சொன்னதில் இருந்து என் மனதிலும் ஒரு சின்ன ஆசை இருந்து கொண்டிருந்தது. யாருக்காவது நல்லது செய்யணும், அதான்" என அவள் சொல்ல, அவனோ, "ரொம்ப சந்தோஷம் ரோஜா, நீ எடுத்து செய், வெற்றி உனக்கு என்று என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா நான் எப்பவும் டைவர்ஸ் ஊக்குவிக்கிறது இல்லை. நீ சிறப்பாக செய்தால் எனக்கு மகிழ்ச்சிதான்" என தன் நிலையில் இருந்து மாறாமல் அதே நேரத்தில் அவள் மனதையும் காயப்படுத்தாமல் சொன்னான். "என்னோட என் தோழியும் இருக்காத்தான், அதான்" என அவள் அவனை திருப்திப்படுத்த சொல்ல, "யார் இருந்தாலும் உனக்கு சரி என்று தோன்றியதை நீ தைரியமாக செய்" என அவளுக்கு தைரியமூட்டினான் தேவா. "தேங்க்ஸ் அத்தான், ராம் மாம்ஸ் இதத்தான் சொல்வார்" என்றவள், "அத்தா, ரதி திருமணத்தை பத்தி என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க?" என்று கேட்டாள். "படிப்பு முடிந்தால் பரவாயில்லை என்று நான் நினைக்கிறேன், பார்க்கலாம், அம்மா வரட்டும்" என்றவன், "நீ கூட ரதியை ராம் காதலிக்கிற விஷயத்தை என்னிடம் சொல்லவே இல்லையே" என அவன் ஆதங்கத்தோடு சொல்ல, "இல்லாத்தா, அது வந்து" என தடுமாறியவள், "ராம் மாம்ஸ் லவ் பண்றார்னு தெரியும், ஆனா நம்ம ரதிக்கே அப்படி" என அவள் முடிக்கும் முன் ராம் சொன்னான், "நான் தான் ரதியை விரும்புறேன், ஆனா ரதி மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது, அவளை தப்பா நினைக்க வேண்டாம் என்று சொன்னான்" என்றான் தேவா. "அட பாவி மாம்ஸ், நீ கில்லாடிடா, திருமணத்துக்கு பிறகு லவ் பண்ற விஷயம் தேவாவுக்கு தெரிஞ்சா தப்பா நினைப்பான்னு எப்படி சொல்லியிருக்கான் பாருங்க" என அவனை மனதில் திட்டிக் கொண்டே பெருமையாகவும் நினைத்தாள் ரோஜா. "ஆமா அத்தா, மனதில் நிலைத்தவளே மனைவியாக வரும்போது சோகம் கூட சுகமாகும், சொர்க்கம் நம் வசமாகும் அப்படின்னு பாட்டே இருக்கே" என சொல்ல, அதை கேட்டதும் அவன் பதில் பேசாமல் வெளியே விரித்தபடி நிற்க, "என்னத்தா, என் பாட்டுல ஏதாவது பிழை கண்டீரா?" என கிண்டலாக கேட்டுக்கொண்டே அவள் முன்னே வர, இறுகி இருந்த அவன் முகத்தை பார்த்தவள், "ஏன்தா, நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டனா?" என கேட்டாள். அவனோ பதில் சொல்லாமல் கட்டிலில் அமர்ந்தவன் அவள் கையை பிடித்து இழுத்து தன் அருகில் அமர வைத்தவன் அவள் மடியில் படுத்துக்கொண்டு சிறிது நேரம் அவள் வயிற்றை கட்டு பிடித்து கொண்டிருந்தான். "ஏத்தா, என்னாச்சு? ஏன் இப்படி பண்றீங்க?" என்றவள் ஒன்றும் புரியாமல் அவனை பார்க்க அவள் முகத்தை நிமிர்ந்து பார்த்தவன், "சாரி அம்லு, உன்னோட நிறைய சந்தோஷத்தை நான் பறிச்சுட்டேன். என்னோட சுயநலத்துக்கு உன்னோட மகிழ்ச்சியை அடகு வச்சுட்டேன். எனக்கு மன்னிப்பே கிடையாது" என புலம்ப, "ஐயோ, என்ன உளறீங்க? என்னாச்சு உங்களுக்கு?" என அவள் கோபமாக கேட்க, "இல்ல ரோஜா, காலையில நீ ரதியை கிண்டல் பண்ணும்போது அவ முகத்துல இருந்த சந்தோஷம், மேலும் நீ இப்ப சொன்ன மாதிரி மனசுக்கு பிடிச்சவன் கணவனா அமைஞ்சா" என அவன் சொல்லி முடிக்கும் முன், "போதுமத்தான், இதுவரை நான் புலம்பிட்டு இருந்த, இப்பதான் பழசு எல்லாம் மறந்து புது வாழ்க்கை ஆரம்பிச்சிருக்கேன், நீங்க அதை மறுபடியும் ஞாபகப்படுத்தாதீங்க" என சொன்னவள், "யார் சொன்னா உங்களை எனக்கு பிடிக்கல அப்படின்னு? மாப்பிள்ளை யாருன்னு சொல்லாம திருமணம் செஞ்சதுதான் எனக்கு பிடிக்கல.
மத்தபடி இந்த மன்மத ராசாவ யாருக்காவது பிடிக்காம இருக்குமா என அவன் முகத்தை நிமிர்த்தி அவன் மீசையை பிடித்து இழுத்து அவள் செல்லம் கொஞ்ச, ஹே அம்லு, என் செல்ல குட்டிமா என சொல்லிக்கொண்டே வேகமாக அவளை இழுத்து அணைத்தவன் அன்றைய தேடல் அவனிடம் எப்போதும் இருப்பதை விட அதிகமாக அவளை தன்னோடு ஐக்கியப்படுத்தி விடுப்பவன் போல செயல்பட்டான். உயிரை கொடுக்கும் நட்பு, தன்னை உயிராக எண்ணும் துணை, அனைத்தும் நீயே என வாழும் குடும்பம், நினைக்கும் போதே மனம் மகிழ இனி ஒரு துன்பம் இல்லை என அவள் இருமாந்திருக்க, மின்மினி பூச்சியின் வெளிச்சத்தை விடி வெள்ளி என எண்ணி ஏமாறும் இப்பெண்ணின் அறியாமையை என் சொல்வது என காலம் அவளை பார்த்து சிரித்தது. பின்னர் நாட்கள் செல்ல ரோஜா வாணியின் வழக்கை குடும்ப நீதிமன்றத்தில் முறையாக தாக்கல் செய்தாள். முதலாக நீதிமன்றத்திற்கு தனியாக செல்கிறாள் ரோஜா. காலை எழுந்ததில் இருந்தே படபடப்புடன் இருந்தவள் பொருட்களை அங்கும் இங்கும் வைத்து தடுமாறிக் கொண்டிருந்தாள். அவளது இந்த படபடப்பு தேவாவிற்கு சிரிப்பை ஏற்படுத்தினாலும் முதல் நாள் தானும் இதே போல் இருந்ததை உணர்ந்தவன் அவள் கண்ணாடி முன் நின்று ஏதோ பேசி பயிற்சி செய்து கொண்டிருக்க அவள் அருகில் வந்து அவளது தோளை பிடித்து இணையாக நிற்க கண்ணாடியில் அதை பார்த்தவள் அவளை அறியாமல் ஏதோ புது பலம் வந்தது போல் முகம் தெளிவடைய திரும்பி அவன் முகத்தை பார்த்தவள் அவனோ ஆல் தி பெஸ்ட் என சிரித்து கொண்டே சொல்ல அந்த வார்த்தை அவளுக்கு பெரிய தைரியத்தை கொடுத்தது. உடனே அவள் திரும்பி கண்ணாடி முன், நான் ரோஜா ராகதேவன், எதற்கும் பயப்பட மாட்டேன், தைரியமாக இருப்பேன் என நம்பிக்கையுடன் மனதிற்குள் சொல்லிக் கொண்டவள் மறுபடியும் என்ன பேச வேண்டும் என்பதை ஒத்திகை பார்த்து கொண்டாள். தேவா ஏதும் சொல்லாமல் கிளம்பி கீழே சென்று விட்டான். இருவரும் கிளம்பி அலுவலகம் செல்ல ரோஜாவோ கேஸ் சம்பந்தமான விவரங்களை பார்த்து கொண்டே வந்தாள். இந்த கேஸில் தேவா தலையிட விரும்பவில்லை என்று சொல்லிவிட்டான். பட்டாபிதான் அவளுக்கு எல்லா விவரங்களையும் சொல்லித் தந்தான். அலுவலகத்தில் தேவா இறங்கிக் கொண்டு ரோஜாவை தனியாக நீதிமன்றம் அனுப்ப ஏனோ மனதில் சிறு நடுக்கம் அவளுக்கு ஏற்பட்டது. குடும்ப நீதிமன்றத்தில் நுழைந்ததும் வாணி நின்று கொண்டிருக்க ரோஜாவை பார்த்ததும் வேகமாக வந்தவள், மேடம், உங்களை நம்பித்தான் இருக்க, அந்த ஆளுகிட்ட இருந்து எப்படியாவது எனக்கு விடுதலை வாங்கி கொடுத்துடுங்க என அழுது கொண்டே சொல்ல ரோஜாவிற்கும் இது முதல் அனுபவம் என்பதால் என்ன சொல்வது என தெரியாமல் அதே நேரத்தில் கவலைப்படாதீங்க வாணி, இப்பதானே வந்திருக்க என சொல்லிவிட்டு வேகமாக உள்ளே சென்றாள். அங்கு இருக்கும் வழக்கறிஞர்களை பார்க்கையில் மீண்டும் பயம் வர அந்த நேரத்தில் அவளின் அருகில், ஆரம்பத்தில் இப்படித்தான் இருக்கும், பயப்படாத என குரல் கேட்க திரும்பி பார்த்த ரோஜா அங்கு சிரித்தபடி பட்டாபி நின்று கொண்டிருந்தான். அவனை பார்த்ததும் நிம்மதி பெருமூச்சு விட்டவள், ஹே பட்டாபி, நீ எப்படி இங்க? அவருக்கு தெரியுமா நான் நேத்தே உன்னை அழைத்து செல்கிறேன் என்று கேட்டதற்கு என்னை திட்டிவிட்டார். நீயே இப்போதுதான் முதல் வழக்கை சந்திக்கிறாய், அதற்குள் உனக்கு ஒரு ஜூனியரா என்று, அதான் உன்னை கூப்பிடவில்லை என அவள் அவனை அழைத்து வராததற்கு சமாதானம் சொல்ல, எனக்கு தெரியும் ரோஜா, நானும் கேட்டேன், சார் மறுத்துவிட்டார். இப்போது ஒரு கேஸ் விஷயமாக வெளியே போக வேண்டும் என்று சொல்லிவிட்டுத்தான் இங்கு வந்தேன். இது உனக்கு முதல் வழக்கு இல்லையா? எப்படி பேசுகிறாயோ என்று ரொம்ப கவலையா இருந்துச்சு, அதான் கிளம்பி வந்துட்டேன். நீ கவலைப்படாத, தைரியமா பேசு என அவன் அவளை உற்சாகப்படுத்த அவனது அன்பை நினைத்து ரோஜாவின் மனம் நெகிழ அவனை பாசத்துடன் பார்த்தவள், தேங்க்ஸ் பட்டாபி என ஆத்மார்த்தமாக சொல்ல அவனோ சிரித்து கொண்டே, ஹே ரோஜா, ஓவர் சென்டிமெண்ட் உடம்புக்கு ஆகாது, நீ முதல்ல வழக்கு கவனி என சொன்னான். முதல் நாள் வழக்கு விசாரிக்கப்பட்டு அடுத்த வாரத்திற்கு தள்ளி வைக்கப்பட்டது. முதல் வழக்கை தனியாக சந்தித்தது அவளுக்குள் ஒரு பெரிய மாற்றத்தையும் நம்பிக்கையையும் கொடுத்தது. ராம் ரதி தேவியின் காதல் நாளும் பொழுதுமாக வளர இங்கு தேவாவோ ரோஜாவின் மேல் அன்பை பொழிந்து கொண்டிருந்தான். எல்லாம் நல்ல விதமாக போய்கொண்டிருக்க அன்று காலை எப்போதும் போல் அனைவரும் கிளம்பிக் கொண்டிருக்கையில் பிரசாதத்தோடு ராம் வந்து நின்றான். முதலில் அவனை பார்த்த ரோஜா, ஹே மாம்ஸ், என்னது இது, இந்த நேரத்துல வந்திருக்கீங்க என ஆச்சரியமாக கேட்க சத்தம் கேட்டு உள்ளே வந்த தேவா, ஹே ராம், வா வா உட்கார், காஃபி சாப்பிடுறியா என உபசரிக்க
அதெல்லாம் வேண்டாம் தேவா, அம்மா ஊர்ல இருந்து வந்துட்டாங்க, அதான் பிரசாதம் கொடுத்துட்டு போலாம்னு வந்தேன் என்றவன் பேச்சு மட்டுமே அங்கே இருக்க, கண்களோ தன் அவளை தேட. உன்னை கண் தேடுதே காணாமலே மனம் வாடுதே என ரோஜா திடீரென்று பாட, தேவா அவளை திரும்பி பார்த்ததும் இல்ல அத்தா, ரேடியோல அந்த பாட்டு பாடிச்சு அதான் என வழிய, ராமின் முகத்திலோ அதை விட அதிகமாக அசடு வழிந்தது. அதற்குள் தேவா, சரி ராம், நான் வந்து அம்மா கிட்ட திருமண விஷயமா பேசுறேன், கொஞ்சம் வேலை இருக்கு, வந்துடுறேன் என சொல்லி கிளம்பினான். ராமின் பார்வை ரதியின் அரை பக்கம் செல்ல, அங்க எல்லாம் ஆள் இல்ல, ஏதோ படிக்கிறதுக்கு இருக்குன்னு நேரமே கிளம்பி போயாச்சு என ரோஜா சொன்னதும் ராமின் முகம் வாட, அவளை பார்க்கலாம்னு தான் நேரமே வந்த என சொன்னவன், முதல்ல கல்யாணத்தை முடிக்கணும் என சொல்லிக்கொண்டே வாசல் பக்கம் திரும்ப, அதெல்லாம் இல்ல மாம்ஸ், ரதிக்கு படிப்பு முடிகிற வரை திருமண பேச்சே இல்லை என்ற குரல் வர, என்ன கொடுமை இது, அதுக்கு இன்னும் 6 மாசம் இருக்கு என அதிர்ந்தவன் ரோஜாவிடம், இங்க பாருங்க ரோஜா குட்டி, மாமா உனக்கு எத்தனை முறை பீஸா எல்லாம் வாங்கி கொடுத்திருக்க, நீ கேட்டதெல்லாம் செஞ்சு கொடுத்திருக்க இல்லையா, இப்ப எனக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது நீ இப்படி பண்ணலாமா, உன் மாம்ஸ் பாவம் இல்லையா, கொஞ்சம் கருணை வச்சு உன் அத்தாங்கிட்ட சொல்லி சீக்கிரம் திருமணத்தை வைக்க சொல்லு என கெஞ்ச, என்ன மாம்ஸ் இது, ஒரு IPS ஆபீசர் மாதிரியா நடந்துக்கிறீங்க, இப்படி இறங்கிட்டீங்களே என அவள் கிண்டலாக சொல்லிக்கொண்டே அவனை பார்த்து சிரிக்க, எல்லாம் என் நேரம், என்ன பண்றது, சில்வண்டு கிட்ட எல்லாம் இப்படி சிக்கிக்கிட்டு முழிக்கிறேனே என அவன் சலித்தபடி சொல்ல, அப்போ மாம்ஸ் கல்யாணம் 1 வருஷம் கழிச்சுதான் என அவள் உறுதியாக சொல்ல, தெய்வமே என அவள் அருகில் வந்தவன், ரோஜா குட்டி நீயும் ஏண்டா இப்படி பழி பண்ற, ஏற்கனவே 8 வருஷம் என அவன் ஆரம்பித்ததும், போதுமாமா போதும், நீ இப்படி புலம்பி கேட்டு கேட்டு அங்க பாரு, எல்லார் காதுலயும் ரத்தம் வந்துடுச்சு, போதும், இப்போ உனக்கு என்ன வேணும், கல்யாணம் சீக்கிரம் வைக்கணும் அவ்வளவுதானே, சரி விடு வச்சுடலாம், ஆனா என அவள் இழுக்க, நீ என்ன சொன்னாலும் செய்யற ரோஜா என மறுபடியும் கீழே இறங்க, என்ன மாம்சி இது இப்படி ஆகிட்ட, எனக்கு அசிங்கமா இருக்கு என சொன்னவள், சரி சரி இன்னைக்கே வந்து பேசிடுறோம் என அவள் சிரித்து கொண்டே சொன்னாள். அதற்கு பின் அவள் கேட்ட அனைத்து தீனி வகைகளையும் வாங்கி கொடுத்த பின்பே அங்கிருந்து கிளம்பினான் ராம். தேவாவின் ஜூனியராக தரணி சேர்ந்துவிட இப்போது பட்டாபியும் தனியாக சில வழக்குகளை பார்த்து கொண்டிருந்தான். அன்று விடுமுறை நாள், ஆனால் வேலை இருப்பதால் அனைவரும் அலுவலகம் வந்திருந்தனர். கொஞ்ச நாட்கள் வெளியூர் சென்றிருந்த நாதன் அன்றுதான் தேவாவின் அலுவலகம் வந்திருந்தான். அவன் எப்போதும் போல வேகமாக உள்ளே நுழைய, ஹலோ மிஸ்டர், எங்க போறீங்க, இங்க ஆள் இருக்கிறது உங்களுக்கு தெரியல என அதிகாரமாக ஒரு குரல் வர, அதிர்ந்து திரும்பி பார்த்த நாதன் அங்கு தரணி நின்று கொண்டிருக்க, அவளை பார்த்ததும் ஷாக் அடித்தது போல் நின்றவன், இது என்னடா அலுவலகம் மாறி வந்துட்டமா, தேவா ஆபீஸ்ல மறுபடியும் பெண்ணா, அதுவும் இவ்ளோ அழகான பெண்ணா என மனதில் நினைத்தவன் அந்த பெண்ணின் கண்கள் அவனை நகர விடாமல் நிறுத்த அவளையே பார்த்து கொண்டிருந்தான் நாதன். தரணியோ, ஹலோ யார் நீங்க, என்ன வேணும், இப்ப எதுக்கு ஆபீஸ்ல அனுமார் சில மாதிரி நின்னுட்டு இருக்கீங்க என கேட்டதும் நாதனோ, என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க என வேகமாக கேட்க, பின்ன நீங்க பாட்டுக்கு பதில் சொல்லாம நின்னா வேற எப்படி சொல்வாங்க என அவள் திரும்ப அவனை கேள்வி கேட்டாள். இல்லைங்க, சொல்றதுதான் சொல்றீங்க, ஒரு கண்ணன் முருக, ஏன் நம்ம மகாபாரத அர்ஜுனன் கூட சொல்லலாம், அவருக்கும் நிறைய பொண்டாட்டி இருக்காங்க, ஆனா இப்படி பொசுக்குன்னு அனுமார் சிலைன்னு சொல்லிட்டீங்களே, அதான் என்னால தாங்க முடியல என அவன் நெஞ்சில் கை வைத்து சோகமாக சொல்வது போல் நடிக்க, தரணியோ, என்னது இது, இந்த ஆபீஸ்க்கு வர்றவங்க எல்லாம் அரலூசாவே வராங்க என நினைத்தவள், சார் உங்களுக்கு என்னதான் வேணும், கேஸ் விஷயமா வந்திருக்கீங்களா, சொல்றதா இருந்தா என்கிட்ட சொல்லுங்க, இல்ல கிளம்புங்க, இப்படி மொக்க போட்டு என் வேலையையும் கெடுக்காதீங்க என கோபமாக சொன்னாள். அப்போதுதான் உள்ளே நுழைந்த தேவா நாதனை கண்டதும், டே மச்சா, எப்படா ஊர்ல இருந்து வந்த என கேட்டுக்கொண்டே வர, உரிமையுடன் தேவா அழைக்கவும், ஐயோ சாருக்கு தெரிந்த நபரோ, நாம வேற ஏதேதோ பேசிவிட்டோமே என முகத்தில் சற்று பயத்துடன் தரணி நாதனை பார்க்க, நான் இப்பதாண்டா வந்த, உள்ளே நுழைஞ்சதும் உன் ஆபீஸ்ல நல்ல வரவேற்புடா என தரணியை பார்த்து கொண்டே சொன்னான் நாதன். என்னடா சொல்ற என தேவா புரியாமல் கேட்க,
இல்ல சார், அது வந்து என தரணி தடுமாற்றத்துடன் ஆரம்பித்ததும் அதற்குள் தேவா நாதனிடம், மச்சான் இவங்க பேர் தரணி, ரோஜாவோட தோழி. இப்ப நம்ம கிட்ட ஜூனியரா புதுசா சேர்ந்திருக்காங்க. ரொம்ப நல்ல பொண்ணு, மரியாதை தெரிஞ்ச பொண்ணு என தரணியை அறிமுகப்படுத்தினான். அதான் பார்த்தனே அவங்களோட மரியாதைய என நாதன் ஒரு மாதிரி குரலில் சொல்ல, தரணியோ பயத்தில் தேவா முகத்தையும் நாதன் முகத்தையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தாள். ஏற்கனவே ரோஜா சொல்லி இருந்தாள், தேவாவிற்கு எப்போதும் மரியாதை மிக முக்கியம், இல்லை என்றால் அவரிடம் வேலை பார்க்க முடியாது என்று. இப்போ நாதன் ஏதோ சொல்ல தேவா தன்னை திட்டுவாரோ என பயத்துடன் அவள் முழித்து கொண்டிருக்க, அவளது அலை பாயும் கண்களில் தன்னை முழுவதும் தொலைத்தது போன்ற உணர்வு நாதனுக்கு ஏற்பட, அது வந்து சார் என தரணி மறுபடியும் ஆரம்பிக்க, அதற்குள் தேவா, சரி வா மச்சா உள்ள போய் பேசலாம் என்றவன் திரும்பி, அப்புறம் தரணி, நீ ஏதோ இன்னைக்கு சினிமா போகணும்னு சொன்னியாம், ரோஜாவுக்கு கொஞ்சம் வேலை இருக்காம், அதனால வரலைன்னு சொல்லிட்டா, உன்னை அந்த டிக்கெட்டை கேன்சல் பண்ண சொல்லிட்டா என்றவாறே உள்ளே சென்றான். சிறிது நேரத்தில் வெளியில் வந்த நாதன் தரணியின் அருகில் செல்ல, அவனை பார்த்ததும் அவள் எழுந்து நின்றாள். அந்த டிக்கெட்டை கேன்சல் பண்ண வேண்டாம், நான் இருக்க என அவன் சொல்ல, சிறிது நேரத்திற்கு பிறகே அவன் என்ன சொல்கிறான் என அவளுக்கு புரிய, கோபத்தில் நிமிர்ந்து பார்த்து முகத்தை சுழிக்க, அப்போது என்று அவனது அலைபேசியில், உசிரே போகுது உசிரே போகுது உதட்ட நீ கொஞ்சம் சுழிக்கையிலே, ஓ மாமன் தவிக்கிற மடிப்பிச்ச கேக்குற மனசே தாடிய மணிக்குயிலே என்ற பாடல் ஒலித்தது. நாதனே இதை சற்றும் எதிர்பார்க்கவில்லை. சிச்சுவேஷன் சாங் போல் அது அமைந்துவிட, வாவ் சூப்பர் என அவன் சொல்ல, எனது என அவள் வேகமாக கேட்டதும், இல்லங்க உங்க பாட்டு சூப்பர்னு சொன்ன என்றான். உங்க அலைபேசியில இருந்துதான் இந்த பாட்டு வருது என அவள் எரிச்சலுடன் சொல்ல, அட ஆமா இல்ல, இன்னைக்குத்தான் மாத்தி வச்ச, அதான் தெரியல என வழிந்தவன், இந்த பாட்டு வச்ச நேரம் சூப்பருங்க என அவளை ஒரு மாதிரி பார்த்தபடி சொன்னவன், அதற்குள் பட்டாபி வந்ததும் அவனுடன் பேசியபடியே வெளியே நடந்தான் நாதன். வீட்டில், அதான் நான் சொல்லிட்டே இருக்கேன், நீங்க கண்டுக்கவே மாட்டேன்னு சொல்றீங்க என ரோஜா கத்தி கொண்டிருந்தாள். என்ன அம்லோ, நீதான் சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேன்ற, அம்மா வந்த உடனே எல்லாம் பேசிக்கலாம்னு சொன்னாங்க, வந்து 2 நாள் தானே ஆகுது, ஏன் அவசரப்படுற என்றான் தேவா. இல்லையத்தா, நல்ல காரியத்தை ரொம்ப நாளைக்கு தள்ளி போடக்கூடாது, நீங்க நாளைக்கு வர்றீங்க, போய் பேசுறோம், அவ்வளவுதான் என அவள் மிரட்டுவது போல் சொல்ல, அதற்கு தங்கள் உத்தரவு அம்மணி என தேவா குனிந்தபடி சொல்ல, என்னத்தான் நீங்க என வெட்கப்படி அவன் நெஞ்சிலே சரணடைந்தாள் அவன் மனையாள். மறுநாள் இருவரும் கிளம்பி காவேரி அம்மாள் வீட்டிற்கு சென்றனர். ரோஜாவை பார்த்து அவரது முகம் மலர, ஏய் ரோஜா குட்டி வாடா என்றவர் தேவாவையும் வா தேவா என அன்போடு வரவேற்றார். என்ன அத்த, கடவுள்கிட்ட எல்லா வரத்தையும் வாங்கிக்கிட்டீங்களா என அவள் சிரித்து கொண்டே கேட்க, லொல்லிடி உனக்கு என சொன்னவர், பிரசாதம் எல்லாம் ராம் கொடுத்தானா, எனக்கு ரொம்ப களைப்பா இருந்ததா, அதான் அவங்கிட்ட கொடுத்து விட்டேன் என்றார். அதெல்லாம் வந்துடுச்சத்த, நாங்கெல்லாம் பிள்ளையார் மாதிரி உட்கார்ந்த இடத்துலயே வரம் வாங்குவோம்ல என அவள் பெருமையாக சொல்ல, ஆமா ஆமா ஆளும் அப்படித்தான் இருக்க, இப்பதான் நீ உண்மைய பேசி இருக்க ரோஜா என தேவா அவளை பார்த்து கிண்டலாக சொன்னதும், இங்க பாருங்கத்த, நான் குண்டா இருக்கேன்னு சொல்லாம சொல்றார் என அவள் காவேரியிடம் புகார் செய்தார். சரி விடுடா, தேவா எப்பவும் பொய் சொல்ல மாட்டான் என அவர் பேச்சு வாக்கில் சொல்ல, ரோஜாவோ அதான் நல்லா சொல்லுங்க என முடிக்கும் முன்பே அதன் அர்த்தத்தை உணர்ந்தவள், அத்த நீங்களுமா என சிணுங்களுடன் முகத்தை திருப்பிக் கொள்ள, சரி அம்லு விடு, பாரு உனக்கு பிடிச்ச ஸ்வீட்ஸ் எல்லாம் அம்மா வச்சிருக்காங்க, சாப்பிடு என அவன் காவேரி கொண்டு வந்து வைத்திருந்த பலகாரத்தை காட்டியதும் அவனை முறைத்து கொண்டே, எல்லாம் எங்களுக்கு தெரியும் என முகத்தை திருப்பியபடி அமர்ந்திருந்தாள் ரோஜா. அதற்குள் தேவா காவேரி அம்மாவிடம், மா திருமணத்தை பத்தி பேசத்தான் வந்தோம், எப்போது வைத்துக் கொள்ளலாம் என கேட்டான். இப்போது சித்திரை மாசம் தேவா, நல்ல காரியங்கள் செய்ய மாட்டார்கள், அதனால் அடுத்த மாதம் வைத்துக் கொள்ளலாம் என்று சொன்னவர்,
ரதியின் ஜாதகத்தை கொடுத்தால் நான் 2 பேர் ராசிக்கும் நல்ல நாள் எது என்று ஐயரிடம் கேட்டு குறித்து வருகிறேன் என்றார் அவர். அம்மா, அதில் ஒரு சிக்கல் என அவன் ரோஜாவின் முகம் பார்க்க, அவளோ சாப்பிடுவதில் மும்முரமாக இருக்க ரதியின் முழு விபரத்தையும் அவரிடம் சொன்னான் தேவா. அவன் சொல்ல சொல்ல காவேரி அம்மாவின் முகம் மாற, அவன் சொல்லி முடித்த போது அதிர்ச்சியில் சிலையாக அமர்ந்திருந்தார் அவர். தேவாவிற்கு அவரின் நிலை புரிய ரோஜாவை பார்க்க, அவளும் தேவா சொல்ல ஆரம்பித்ததிலிருந்து நடந்ததை பார்த்து கொண்டிருந்தவள் காவேரி அம்மாள் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருப்பதை பார்த்து, நானும் இப்படித்தான் அத்தை, ரதி சொன்னவுடனே அதிர்ச்சி ஆயிட்ட. எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கா அந்த பொண்ணு என வருத்தமாக சொன்னவள், நல்ல வேளை அத்தா அவளை சொந்த தங்கை போல நல்லபடியா பார்த்துக்கிட்டார் என சொல்ல, தேவா வேண்டுமானால் அந்த பொண்ணை தங்கையாக ஏத்துக்கலாம், ஆனா நான் மருமகளா ஏத்துக்க முடியாது என காவேரி அம்மாள் அமைதியாகவும் அழுத்தமாகவும் சொல்ல, ரோஜாவோ அத்தை என அதிர, ஆனால் தேவா முகத்தில் எந்த உணர்வையும் காட்டாமல் அமைதியாக அமர்ந்திருந்தான். ஜாதகம் என்றதுமே அவன் மனதில் சின்ன சலனம் இருந்தது. அதனால் அவன் கொஞ்சம் பிரச்சனை எதிர்பார்த்திருந்தான். ஆனால் ரோஜாவோ, என்ன அத்தை நீங்க இப்படி சொல்றீங்க? ரதி எவ்வளோ நல்ல பொண்ணு தெரியுமா? என்னை விட நல்ல பொண்ணு அத்தை, நம்ம குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணு என அவள் ரதியின் குணங்களை எடுத்து சொல்ல, ஆனால் அவரோ, குலம் கோத்திரம் அறியாத பெண்ணை எல்லாம் என் வீட்டு மருமகளா என்னால ஏத்துக்க முடியாது ரோஜா என உறுதியுடன் சொன்னார். மா என தேவா வேகமாக பேச ஆரம்பித்தவன் பின்னர் அவர் முகத்தை பார்த்ததும் சற்று தணிந்த குரலில், அம்மா, அவளை சிறு வயதிலிருந்தே எனக்கு தெரியும். மேலும் அவள் அம்மா செய்த தவறுக்கு அவள் என்ன செய்வாள்? பாவம், ஒரு வகையில் அவர்களும் எங்கள் சொந்தம்தானே என அவன் விளக்க, அதற்கு அவர், தேவா, எனக்கு இருப்பது ஒரே பையன். என் வீட்டிற்கு வரும் மருமகள் சொத்து சுகம் ஏதும் கொண்டு வர வேண்டாம். நல்ல குடும்பத்தில் அவள் பிறந்தவளாக இருக்க வேண்டும். அப்பா யாரென்றே தெரியாது, அம்மாவும் இறந்துவிட்டார். அப்படிப்பட்ட பெண்ணை நான் எப்படி என் மருமகளாக ஏற்றுக்கொள்ள முடியும்? ஒரு வீட்டின் மருமகள், அந்த வீட்டின் மகாலட்சுமி, அந்த குலத்தை வாழ வைக்க வந்தவள், வம்சத்தை தழைக்க வைக்க வந்தவள். அப்படிப்பட்ட பெண் தான் பிறந்த குலமே எது என தெரியாமல் இருக்கும்போது அவளிடம் எங்கள் குலம் தழைக்க நான் எப்படி என அவர் சொல்லி நிறுத்த, அத்தை, நீங்களா இப்படி பேசுறீங்க? என்னால நம்ப முடியல. ரதி ரொம்ப நல்ல பொண்ணு அத்தை, தயவு செஞ்சு வேண்டாம்னு சொல்லிடாதீங்க என ரோஜா கெஞ்சுவது போல் சொல்ல, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நம்பிக்கை ரோஜா. உன் திருமணத்தை பற்றி உன் வீட்டாருக்கு ஒரு எண்ணம் இருந்தது. அதே போல என் மகன் திருமணத்தை பற்றி எனக்கு ஒரு எண்ணம் இருக்கும் அல்லவா? நீ சிறு பெண், உனக்கு இதெல்லாம் சொன்னால் புரியாது என்றவர், தேவா, நீ என்னை தப்பா எடுத்துக்கொள்ளாதே. ஒரு அம்மாவின் ஸ்தானத்தில் இருந்து நினைத்து பார், நான் சொல்வது உனக்கு புரியும் என சொல்ல, தேவாவின் முகம் இறுக சட்டென்று சோஃபாவில் இருந்து எழுந்தவன், சரிம்மா, நாங்க கிளம்புறோம் என சொல்லிவிட்டு விருட்டென்று வெளியே வந்து விட்டான். ரோஜாவோ காவேரியிடம், அத்தை, நீங்க மறுபடியும் யோசனை பண்ணி பாருங்க. அன்னைக்கெல்லாம் பார்த்து பேசி சரின்னு சொல்லிட்டு இப்போ இப்படி சொல்றீங்க என சொன்னதும், என்னிடம் யாரும் இதை பற்றி சொல்லவில்லை ரோஜா, உனக்கும் தெரிந்திருக்கிறது. இது ராமுக்கு தெரியுமா என அவர் கேட்க, தெரியும் அத்தை, ஆனா நீங்க இத பெருசா எடுத்துக்க மாட்டீங்கன்னு நினைச்சோம். ஆனா இப்போ இப்படி சொல்றீங்களே, பாவம் அத்தை, 2 பேரும் மனசுல ஆசைய வளர்த்துக்கிட்டாங்க. இப்போ இப்படி சொன்னா தாங்க மாட்டாங்க என அவள் வேதனையுடன் சொல்ல, எனக்கும் கஷ்டமாத்தான் இருக்கு ரோஜா. ஆனா திருமணம்ங்கிறது 1000 காலத்து பயிர். அதில் சிறு நெருடல் இருந்தாலும் பிரச்சனை தான். சரி சரி, தேவா வெளியே நிக்கிறான், நீ கிளம்பு, நாம போனில் பேசிக்கொள்ளலாம் என சொல்லி அவளை அனுப்பி வைத்தார் காவேரி. காரில் வரும் வழியில் தேவா ஏதும் பேசவில்லை. சிறிது நேரம் அமைதியாக இருந்த ரோஜா பின்பு மெதுவாக, அத்தா, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. அத்தை புரியாம பேசிட்டு இருக்காங்க. ராம் மாம்ஸ் வந்து சொன்னா புரிஞ்சுக்குவாங்க என சொல்லி முடிக்கும் முன் வேகமாக திரும்பி தேவா அவளை முறைக்க, வெகு நாட்களுக்கு பிறகு தேவாவின் அந்த முகத்தை பார்த்தவள் சட்டென்று அமைதியானாள். வீட்டிற்கு அருகில் வந்தவுடன், இங்கு நடந்த எதையும் நீ ரதியிடம் சொல்ல வேண்டாம்.
இப்போது நாள் சரியில்லையாம், பிறகு பார்த்து சொல்கிறேன்னு சொல்லிட்டாங்கன்னு மட்டும் சொல்லு என அவன் சொல்ல, சரி என்றாள் ரோஜா. ரோஜா உள்ளே நுழைந்ததும் வேகமாக ஓடி வந்த ரதி பின்னால் தேவா வர சற்று அமைதியானவள் அவன் மேலே செல்ல, ரதியோ ரோஜாவை கையை பிடித்து இழுத்து தனது அறைக்கு இழுத்து வந்தாள். ஹேய் ரோஜா, என்ன சொன்னாங்க ராம் அம்மா? நாள் குறிச்சாச்சா? எப்போ, என்ன தேதி? என் எக்ஸாம் அப்போ இல்லதானே என கேள்வி மேல் கேள்வி கேட்க, இல்ல ரதி, அது என ரோஜா ஆரம்பிக்க, அதற்குள் தேவா ரோஜா என்றதும், உங்க அண்ணன் கூப்பிடுறார், வந்துடுற என சொல்லிவிட்டு அவளிடமிருந்து தப்பி வெளியே வந்தாள். அதற்குள் தேவா அங்கு வந்துவிட ரதியை பார்த்தான். முகத்தில் சந்தோஷமும் உற்சாகமும் பொங்க அவள் நின்று கொண்டிருந்தாள். வேதனையை முகத்தில் காட்டாமல் மறைத்தவன் எப்போதும் போல் சாதாரணமாக, ரதிமா, உனக்கு எக்ஸாம் இருக்கில்லையா, நீ போய் படி என சொல்லிவிட்டு ரோஜாவை அழைத்து கொண்டு மீண்டும் மாடிக்கு சென்றான். சிறிது நேரம் கழித்து அறை கதவு தட்டும் சத்தம் கேட்க திறந்த ரோஜா அங்கு ரதி நின்று கொண்டிருந்தாள். என்ன ரதி என அவள் கேட்கும் போதே குரல் தடுமாற, ரதியோ உள்ளே பார்த்தவள் தேவா படுத்திருக்க அவளை வெளியே அழைத்து, உன் போன் என்னாச்சு, எடுக்கவே மாட்டேங்கிறியாம், அதனால ராம் என்ன கூப்பிட்டார், இந்தா லைன்ல இருக்கார் என கொடுத்தவள். ரோஜா, ஏதும் பிரச்சனை இல்லையே, உன் முகம் ஏன் மாடி இருக்கு என கேட்டாள். அதெல்லாம் இல்ல ரதி, நான் நல்லாத்தான் இருக்க என சொல்லிக்கொண்டே போனை எடுத்துக்கொண்டு அவள் நகர அவர்களது பேச்சை கேட்டுக்கொண்டு இருந்த ராம், ஹே ரோஜா, உன் போன் என்னாச்சு? சரி, அம்மா கிட்ட பேசுனீங்களா? என்ன சொன்னாங்க? எப்ப கல்யாணம் வச்சுக்கலாம்னு சொன்னாங்க? ஏய் ரோஜா குட்டி, கொஞ்சம் சீக்கிரம் வைக்க சொல்லுடா என சொல்ல, இந்த அவசரம்தான் இப்ப பிரச்சனையே என கத்தியவள் அதுவரை அடக்கி வைத்திருந்த ஆத்திரம் எல்லாம் வெளியே வர, நான் உங்ககிட்ட அவ்வளவு தூரம் சொன்னேன்ல அவசரப்படாதீங்கன்னு, இப்ப பாருங்க, ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிட்டு நீங்க பெண் பார்க்க வந்திருக்கலாம். நான் அத்தை கிட்ட முன்னாடியே ரதியை பத்தி சொல்லி இருப்ப. இப்போ ஜாதகம், குலம், கோத்திரம் அப்படின்னு அத்தை வேண்டாம்னு சொல்றாங்க. எல்லாம் உங்க அவசர புத்தியினால வந்தது என ஆத்திரமும் கோபமுமாக அவள் வெடிக்க, என்னாச்சு ரோஜா, அம்மா என்ன சொன்னாங்க, உண்மையை சொல்லு என அவன் பதற, நடந்த அனைத்து விஷயங்களையும் சொன்னவள். என்னால நம்ப முடியல ராம், அத்தைக்கு இதுல எல்லாம் நம்பிக்கை இருக்குன்னு தெரியும், ஆனா இந்த அளவுக்கு என நிறுத்தியவள். எனக்கு பயமா இருக்கு ராம், அத்தை ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க இந்த திருமணம் நடக்காதுன்னு என சொல்லிக் கொண்டே திரும்ப அங்கு ரதியோ அதிர்ச்சியில் சிலை என நின்று கொண்டிருந்தாள். ரதி, நீ கீழே போகலையா என கேட்டவாறே ரோஜா அவள் அருகில் வர, ரதியோ ஏதும் சொல்லாமல் கண்களில் இருந்து கண்ணீர் வந்து கொண்டே இருக்க அப்படியே நின்றிருந்தாள். ரதி, ரதி என அவள் கத்தவும் அங்கு ராம், என்னது, ரதி அங்கு இருக்காளா என எதிர்ப்புறத்தில் கத்தி கொண்டிருக்க, ரதி இங்க பாரு, எந்த பிரச்சனையும் இல்ல, எல்லாம் சரி பண்ணிடலாம், கண்டிப்பா இந்த திருமணம் நடக்கும் என அவள் அருகில் சென்று ரோஜா தோளோடு அணைத்து சொல்ல, அதற்குள் ராம், ரோஜா நீ ரதியிடம் போனை கொடு என்றதும், இந்தா ரதி, ராம் உன்கிட்ட பேசணுமாம் என அவள் கொடுக்க போனையே சில வினாடிகள் வெறித்து பார்த்தவள் பின்னர் அழுது கொண்டே கீழே ஓடிவிட்டாள். இங்கு ராம், ரதி ரதி என அழைத்து கொண்டிருக்க அவ அழுதுகிட்டே போயிட்டாராம், நான் உங்ககிட்ட பிறகு பேசுறேன் என சொல்லிவிட்டு ரதியை தேடி சென்றாள் ரோஜா. ராமோ அம்மா இப்படி சொல்வார்கள் என சற்றும் எதிர்பார்க்கவில்லை. ரோஜா சொன்னதை கேட்டதும் நம்ப முடியாமல் வீட்டிற்கு வந்தான். மா மா என்றபடி அவன் உள்ளே நுழைந்ததும் காவேரி அம்மாள் வெளியே வந்தவர், என்ன ராம் அதுக்குள்ள வந்துட்ட, நான் இன்னும் டிஃபன் ரெடி பண்ணலையே, கொஞ்ச நேரம் பொறு, இப்ப செஞ்சுடுறேன் என சொல்லிவிட்டு சமையல் அறைக்குள் புகுந்து கொண்டார். அவர் பின்னாடியே சமையல் அறைக்கு வந்தவன், ஒண்ணு அவசரம் இல்லம்மா, மெதுவா செய்யுங்க என சொல்லிவிட்டு, வேற என்னம்மா இன்னைக்கு ஸ்பெஷல் என கேட்டான். ஸ்பெஷல்லாம் எதுவும் இல்ல ராம், உனக்கு பிடிச்ச பால் பணியாரம் செய்யறேன் அதான் என அவர் சிரித்து கொண்டே சொல்ல, அவர் முகத்தில் இருந்து எதையும் கண்டுபிடிக்க முடியாமல், அம்மா அப்புறம் என அவன் இழுக்க, டே இப்போ உனக்கு என்ன வேணும், எப்பவும் சமையல் கட்டு பக்கம் வராதவன் இப்ப வந்து நொய் நொய்னு பேசிட்டு இருக்க, முதல்ல போய் குளிச்சுட்டு வா போ என அவர் அதட்ட, சரிம்மா
என மெதுவாக சொல்லிக்கொண்டே நகர்ந்தவன், அம்மா, இன்னைக்கு யாராவது விருந்தாளிங்க நம்ம வீட்டுக்கு வந்தாங்களா என மறுபடியும் உள்ளே வந்து கேட்டான். யாரும் வரலையே என சொல்லிக்கொண்டே தன் வேலையை தொடர்ந்தார் காவேரி அம்மாள். அவனும் பல விதத்தில் நடந்தது என்ன என்பதை அவரே சொல்வார் என முயற்சி பண்ண அவரோ அவனுக்கு பிடி கொடுக்காமல் பேசிக்கொண்டே இருந்தார். இறுதியில், அம்மா, இன்னைக்கு ரோஜா வந்தாளா என அவன் கேட்டதும் காவேரி அம்மாவோ சாதாரணமாக, ஆமா, அவ வந்தா என்றார். அப்புறம் நீங்க ஏன் யாரும் வரலைன்னு சொன்னீங்க என அவன் வேகமாக கேட்க, அவன் நம்ம வீட்டு பொண்ணுடா, எப்ப வேணாலும் வருவா போவா, இதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்களா என்றார். வந்தவங்க ஏதாவது சொன்னாங்களா என அவன் கேட்டதும் காவேரி அம்மாள் நிமிர்ந்து அவன் முகத்தை ஆழ்ந்து பார்க்க சட்டென்று தலை குனிந்தவன், இல்லம்மா, தேவா இன்னைக்கு கல்யாண விஷயமா உங்ககிட்ட பேசுறதா சொன்னான், அதான் என இழுக்க, அவரோ இந்த சட்னி சாப்பிட்டு பாரு, காரம் போதுமான்னு என சம்பந்தம் இல்லாமல் பேச ராமு ஏதும் பேசாமல் அமைதியாக நின்றான். ஏண்டா, நல்லா இல்லையா சட்னி என்றவர், இப்ப என்னடா பிரச்சனை உனக்கு? ஆமா, ரோஜா தேவா வந்தாங்க, கல்யாணம் எப்ப வச்சுக்கலாம்னு கேட்டாங்க. ஆனா அந்த பொண்ணு தேவாவோட சொந்த தங்கை கிடையாதாம், ஏதோ அனாதையாம், குலம் கோத்திரம் தெரியாம எப்படி நம்ம திருமணம் செய்யறது? அதான் இந்த பொண்ணு வேண்டாம்னு சொல்லிட்டேன் என்றவர். சரி சரி, இந்தா பணியாரம் ரெடி, நீ சாப்பிடு என அவன் கையில் தட்டை கொடுக்க ராமு அவர் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான். என்ன ஏண்டா பாக்குற? உன் அம்மா உன் நல்லதுக்கு தான் செய்வ. இதுவரை நீ கேட்டு நான் மறுத்து பேசி இருக்கனா? உனக்கு பிடிச்சதைத்தானே செஞ்சிருக்க. இப்பவும் அதைத்தான் சொல்ற. இது நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வராது. அம்மா சொன்னா அதுக்கு காரணம் இருக்கும். நான் சொல்லி உனக்கு தெரியணும்னு கிடையாது. இனி இத பத்தி பேசாத என சொல்லிவிட்டு, நான் சாப்பிட்டேன், நீ சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் எடுத்து வைத்து விட்டு படு என அவனை பேச விடாமல், அவன் பதிலை எதிர்பாராமல் சொல்லிக்கொண்டே தன் அறைக்குள் சென்று கதவை சாத்தி விட்டார் காவேரி அம்மாள். அதற்கு பின்பு பல முறை ராம் அம்மாவிடம் பேச முயற்சிக்க அவரோ அதை தவிர்த்து கொண்டே இருந்தார். ஒரு வாரமாக அம்மாவிற்கும் மகனுக்கும் பேச்சுவார்த்தை குறைந்து அதே நேரத்தில் சண்டை இல்லாமல் போய்கொண்டிருந்தது. ரதியோ அவள் பயந்தது போலவே நடந்து விட்டதால் ராமை பார்க்க அவன் கூட பேச மறுத்துவிட்டாள். ராமும் அவளை தொல்லை பண்ணவில்லை. ஆனால் திருமணம் என்று ஒன்று நடந்தால் அது உன்னோடுதான் என்பதை அவன் அவளிடம் அலைபேசியில் உறுதியாக சொல்லிவிட்டான். தேவாவோ கொஞ்ச நாட்களாக சிட்டுக்குருவி போல் சுற்றித் திரிந்த தங்கை இன்று கூண்டில் அடைத்த பறவை போல் வாடி கிடப்பதை காண முடியாமல் துடித்து கொண்டிருந்தான். ரோஜாவோ வாணியின் வழக்கு அவள் எதிர்பார்த்ததை போல் இல்லாமல் சாட்சி கடினமாக இருக்க அதற்கான வேலைகளை செய்து கொண்டிருந்தாள். மேலும் ராமிற்கு தன்னால் எந்த உதவியும் செய்ய முடியாத நிலையை நினைத்து வருந்தி கொண்டிருந்தாள். காவேரி அம்மாவிடம் திருமணம் பற்றி ரோஜா எதுவும் பேசக்கூடாது என தேவா சொல்லிவிட்டான். காவேரி அம்மாவாக இருப்பதால் மட்டுமே அவர்கள் அன்று பேசியதற்கு நான் அமைதியாக இருந்தேன். இல்லையென்றால் அன்று நடந்திருப்பதே வேறு என கோபமாக சொன்னவன் இனி அதை பற்றி நாம் பேச வேண்டாம் என முடிவாக சொல்லிவிட்டான். அதனால் அதற்கு பின்பு அவள் பேசவில்லை. அன்று விடுமுறை நாள் என்பதால் ராம் டிவி பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தான். அவனின் அருகே வந்து அமர்ந்த காவேரி அம்மாள், ராம், இத கொஞ்சம் பாரு என 3 போட்டோக்களை கொடுத்தார். பேசாமல் இருந்த அம்மா சாதாரணமாக பேசியதும் சந்தோஷமடைந்த ராம், என்ன போட்டோமா என்று வாங்கி பார்த்தவன், யாருமா இவங்க, எல்லாம் நம்ம சொந்தக்காரங்களா என கேட்டான். அவரோ சிரித்து கொண்டே, ஆமா ராம், சீக்கிரம் நம்ம சொந்தக்காரங்க ஆயிடுவாங்க. நம்ம சீனு மாமா இருக்கார்ல, அவருக்கு சொந்தம் இந்த 2 பேரும் என கும்பலில் 2 பெண்களை காட்டியவர், இது நம்ம மணி மாமா சொந்தம் என தனியாக இன்னொரு பெண்ணையும் காட்டினார். அப்படியாம்மா, எங்க, நான் அவங்களையெல்லாம் பார்த்து பல வருஷம் ஆயிடுச்சு என்றவன், எல்லாமே நல்லா இருக்கு என சொல்லியபடியே அவரிடம் திருப்பி கொடுத்தான் ராம். உனக்கு பிடிச்சிருக்கா ராம் என அவர் கேட்டதும் அவனோ புரியாமல், எதை கேக்குறீங்க என்றதும், போட்டோவில் பார்த்த பெண்களை என்றார் அவர். அவனோ, ஏமா நல்லா தானே இருக்காங்க, எதுக்கு கேக்குறீங்க என மீண்டும் கேட்டான்.
எனக்கு தெரியும் உனக்கு பிடிக்கும்னு என சந்தோஷமாக சொன்னவர். இந்த போட்டோல இருக்கிற பொண்ணு பேரு கார்த்திகா, சொந்த ஊரு மதுரை, நல்ல படிப்பு, நல்ல குணம் என்றவர். அடுத்து இந்த பொண்ணு பேரு நிவேதா, அவளும் இவளை போலத்தான், நல்ல படிப்பு, குணம். 2 பேரும் மதுரைக்கார ஆளுங்க, பாசமான ஆளுங்க. அடுத்தது இந்த பொண்ணு பேரு ஸ்ரீஜா, ஊரு கோயம்புத்தூர், இவளும் அதே மாதிரி தான், கோயம்புத்தூர் ஆளுங்க, மரியாதை தெரிஞ்ச மனுஷங்க என ஒவ்வொரு பெண்ணின் விவரங்களையும் அவர் அடுக்கிக் கொண்டே போக அவனோ புரியாமல், இதையெல்லாம் எதுக்குமா என்கிட்ட சொல்றீங்க என கேட்டான். இதுல நீ எந்த பெண்ணை சொல்றியோ அத பேசி முடிச்சிடலாம் என்றார் காவேரி அம்மாள். என்ன பேசி முடிக்கிறீங்க என சொல்லும் போதே தான் அவர் என்ன சொல்ல வருகிறார் என அவனுக்கு புரிய, மா என அதிர்ந்தவன் கோபமாக, உங்க மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? அங்க ஒரு பொண்ணை பார்த்து பேசி நிச்சயம் பண்ணிட்டு இப்ப இங்க என நிறுத்தியவன், என்னம்மா இதெல்லாம் என வேதனையுடன் கேட்க, உளராதராம், எங்க நிச்சயம் பண்ணோம், போய் பார்த்துட்டு வந்தோம். கல்யாணம் பண்றோம்னா 4 பொண்ணுங்களை பார்க்கத்தான் செய்வாங்க. பார்த்த பொண்ணையெல்லாம் திருமணம் செய்து கொள்ளவா முடியும்? நான் தான் அந்த பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் அதை பத்தி ஏன் பேசுற? நீ இந்த 3 பெண்கள்ல ஒரு பெண்ணை சொல்லு. இந்த நிவேதா வேண்டாம், விட்டு விடு. மற்ற 2 பெண்களில் ஒன்றை சொல், முடித்து விடலாம் என அவர் மீண்டும் அதையே சொல்ல, ராமோ கோபத்தின் உச்சிக்கு சென்றவன், போதும்மா, இத்தோட நிறுத்திக்கோங்க. என் வாழ்க்கையில திருமணம்னு ஒண்ணு நடந்தா அது ரதி தேவியோடுதான் என அவன் உறுதியாக சொல்ல, அது எந்த காலத்திலையும் நடக்காது, நான் ஒத்துக்கவே மாட்டேன் என அவரும் பிடிவாதமாக சொல்ல, அப்ப நான் இப்படியே இருந்து விடுறேன், எனக்கு திருமணமே வேண்டாம், இந்த பேச்சை இனி எடுக்காதீங்க என கோபமாக சொல்லிவிட்டு வெளியே கிளம்பிவிட்டான் ராம். மணநாளை எதிர்நோக்கி மங்கை அவள் காத்திருக்க, வாக்கு கொடுத்த மன்னவனோ அதை நிறைவேற்ற வழி தெரியாமல் விழி பிதுங்கி நிற்க, உயிரில் கலந்த நேசத்துக்கு உயிரை கொடுத்தவளே தடையாக இருக்க, பிறப்பும் இறப்பும் நம் கையில் இல்லாத போது இடையில் வாழும் வாழ்க்கையில் குலமும் கோத்திரமும் கொடியேற்ற, அன்பும் காதலும் மறைந்து வம்சமும் பரம்பரையும் மட்டும் இல் வாழ்வுக்கு போதுமா? இப்படி எத்தனையோ கேள்விகள் மனதில் எழுந்தாலும் தனக்கென்று வரும்போது எடுக்கும் முடிவுதான் என்ன? ரதியின் திருமண பேச்சில் இருந்தே தேவா கொஞ்சம் குழம்பி போயிருந்தான். யாரும் இல்லாமல் தனியாக தவித்துக் கொண்டிருந்தவனுக்கு அனைத்து உறவுமாக வந்தவள் ரதி. அவளை தன் சொந்த தங்கை போல்தான் அவன் நினைத்திருந்தான். இந்த விதத்தில் ஒரு பிரச்சனை வரும் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. இனி அடுத்தது என்ன செய்வது என அவன் யோசித்துக் கொண்டிருந்த வேளையில் ரோஜா அவளது வழக்கு சம்பந்தமாக சில சந்தேகங்களை கேட்க அவன் அறைக்கு வந்தாள். அத்தா, இது எனக்கு புரியல என சொல்லிக்கொண்டே உள்ளே நுழைந்தவள் அவன் சிந்தனையில் இருந்ததை பார்த்து, என்ன அத்தா, என்ன யோசனை என கேட்டாள். அவனோ சிரித்து கொண்டே, ஒண்ணுமில்லாமலோ என சொல்லி சமாளித்தவன் பின்னர், என்ன சந்தேகம் உனக்கு என்றான். வாணியின் கணவரிடமிருந்து விவாகரத்திற்கு பிறகு நாம் ஜீவனாம்சம் வாங்க முடியுமா? ஏன்னா இது வாணிதான் விவாகரத்து வேணும்னு கேட்டிருக்கா. அவனுக்கு இஷ்டமில்ல. நம்ம வற்புறுத்தி வாங்கும்போது ஜீவனாம்சம் கிடைக்குமா என அவள் கேட்டதும், ஏ ரோஜா, அந்த பொண்ணுதான் நல்ல வேலையில இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு ஜீவனாம்சம்? மேலும் குழந்தைகளும் இல்லை. இதற்குத்தான் சொன்னேன், விவாகரத்து என்பது எந்த பிரச்சனைக்கும் தீர்வு இல்லைன்னு. இந்த காலத்து பசங்க எங்க சொன்னா கேக்குறாங்க என அவன் சலித்து கொள்ள, உடனே அவள் ஹஹா என சிரிக்க, இப்ப எதுக்கு சிரிக்கிற நீ என அவன் கேட்டதும், இல்ல, நீங்க என்னமா அந்த காலத்து ஆளு மாதிரி இப்ப இருக்கிற பசங்களை சொல்லிட்டு இருக்கீங்க என்றாள். அவனும் சிரித்து கொண்டே, அப்படி இல்ல, முடிந்த அளவு போராட வேண்டும், அதற்கு பின்புதான் இது போன்ற முடிவு எடுக்க வேண்டும் என்றான் தேவா. உடனே அவள் வேகமாக, எனக்கு இதில் உடன்பாடு இல்லையத்தான். எதற்கு போராட வேண்டும்? அந்த போராட்டத்தை ஆண்கள் செய்வார்களா? பெண்கள் என்றாலே போராடத்தான் பிறந்தார்களா? இந்த சூழ்நிலை அவர்களுக்கு வந்தால் அவர்கள் போராடி கொண்டிருப்பார்களா? இவர்கள் எல்லா தவறுகளையும் செய்துவிட்டு கடைசியில் சாரி என்ற ஒரு வார்த்தையில் அனைத்து தவறையும் மறந்துவிட சொல்வார்கள். பாதிக்கப்பட்ட பெண்ணும் எல்லாம் மறந்து என் கணவன் நல்லவன் என சொல்லி அவனுடன் வாழணும். திருமணம் என்பதே ஒருவர் மேல் ஒருவர் வைத்திருக்கும் நம்பிக்கைதான் ராகன்.
என்னை பொறுத்தவரை நான் கொலை செய்தவனை கூட ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் நம்பிக்கை மோசம் செய்தவனை மன்னிக்கவே முடியாது. வாணியின் கணவர் செய்தது நம்பிக்கை மோசம். அதற்கான தண்டனை கண்டிப்பாக அவன் அனுபவித்தே ஆக வேண்டும். உடலாலும் மனதாலும் ஏன் பணத்தாலும் அனுபவிக்கணும். அதற்காகத்தான் கேட்கிறேன். ஜீவனாம்சம் வாங்கலாமா என்று என ஆக்ரோஷமாக கோபத்தில் முகம் சிவக்க, தொண்டை நரம்புகள் புடைக்க அவள் பேச, முதன்முறையாக இந்த ரோஜாவை அவன் இப்போதுதான் பார்க்கிறான். இதுவரை ரோஜா இதழின் மென்மையை மட்டுமே அவளிடம் பார்த்து கொண்டிருந்தவன் முதலாக அதன் முட்களை பார்க்கிறான். அவளது கோபத்தில் ஒரு நியாயம் இருக்க அது அவனுக்கு புரிந்தாலும் அவனும் வக்கீல் அல்லவா? அதனால் அப்படி இல்ல ரோஜா, குடும்பம் என்பது இருவர் சம்பந்தப்பட்டது அல்ல. இதில் இரண்டு பக்கத்தின் பெற்றோர்கள், உடன் பிறந்தவர்கள், உறவினர்கள் மற்றும் நம் கலாச்சாரம் எல்லாம் அடங்கி இருக்கின்றது. இவர்கள் அவசரப்பட்டு எடுக்கும் முடிவுகளால் அனைவரும் பாதிக்கப்படுவர். அதனால் தான் சொல்கிறேன் என சொல்ல, இதுதான் ராகன் பெண்களுக்கு பிடித்த சாபக்கேடு. அவர்கள் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு தேடினால் அதில் குடும்பம், பண்பாடு, கலாச்சாரம் எல்லாம் இணைந்து விடுகின்றது. இதே ஒரு ஆண் தேடினால் அதில் அவன் மட்டுமே இருக்கிறான். அவனால் தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு முடிவும் எடுக்க முடிகிறது. அதனால் தான் இன்று பல ஆண்கள் தவறு மேல் தவறு செய்கின்றனர் என அவள் பொறிந்து தள்ள, பேச்சு வேறு பக்கம் திசை திரும்புவது உணர்ந்த தேவா, சரி சரி அம்லு, நீ எதுக்கு இவ்ளோ ஆவேசப்படுற? உனக்கு இது முதல் வழக்கு அப்படிங்கிறதால இப்படியெல்லாம் தோணுது. இதை விட பெரிய பிரச்சனைகள் எல்லாம் வரும். அப்போது உனக்கு இதெல்லாம் சாதாரணமாக தெரியும் என அவளை சமாதானப்படுத்தினான். இல்லையத்தா, என்னை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள் ரகசியங்கள் இருக்கக்கூடாது. முடிந்தவரை திருமணத்தின் போதே சொல்லிவிட வேண்டும். இல்லை, அவளுடன் வாழத் தொடங்கியவுடன் அதை சொல்லிவிட வேண்டும். அதை விட்டு மறைத்து சில காலம் குடும்பம் நடத்திவிட்டு பின்னர் சொல்வது அந்த பெண்ணை மிகவும் கேவலப்படுத்தியது போல் ஆகும். அதாவது, நீ என்னுடன் வாழ்ந்து விட்டாய், இனி உனக்கு வேறு கதி இல்லை என்ற ஆணவத்தில் அது சொல்வது போல் இருக்கும் என அவளது கருத்துக்களை சொல்ல, தேவாவின் மனமோ ஒரு நிமிடம் நின்று துடித்தது. அவள் பேசிக்கொண்டிருக்க தேவாவோ விக்கித்து போய் நின்றிருந்தான். சிறிது நேரம் பேசியவள் பின்னர், என்னத்தா அப்படியே நிக்கிறீங்க? என்னடா உங்க அம்முலி இப்படி பேசுறான்னு ஆச்சரியமா இருக்கா? எல்லாம் உங்களை பார்த்துதான் அத்தா. நீங்க தானே சொல்வீங்க, உனக்கு சரின்னு படுவதை நீ சொல்லிவிடு, சில நேரங்களில் அது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும்னு. அதனால தான் இப்ப எல்லாம் என் மனதிற்கு சரி என்று பட்டால் உடனே சொல்லிவிடுகிறேன் என அவன் சொன்னதை அவள் அவனுக்கே திருப்பி சொல்ல, இப்படி ஒரு சூழ்நிலை வரும் என்று தெரிந்திருந்தால் நான் அதை சொல்லியே இருக்க மாட்டேன் ரோஜா என மனதில் நினைத்தவன், சரி சரி, இப்போது எதற்கு இந்த பேச்சு? இதற்குத்தான் சொன்னேன், இந்த விவாகரத்து கேஸ் எல்லாம் எடுக்க வேண்டாம்னு என சலித்து கொண்டவன், எனக்கு தலை வலிக்கிறது, ஒரு காஃபி அம்லு என கேட்க, அச்சோ சாரி அத்தான், ஏற்கனவே நீங்க ஏதோ குழப்பத்துல இருக்கீங்க, நானும் குழப்பி விட்டுட்டேன், சாரி சாரி, தோ இப்ப கொண்டு வர என சொல்லிவிட்டு கீழே சென்றாள். தேவாவின் மனமோ இப்போது நிலை இல்லாமல் தவித்து கொண்டிருந்தது. வெகு நாட்களுக்கு பிறகு ஏதோ ஒரு பயம் மனதில் சூழ, அந்த விஷயம் தன்னை, ராம், பாட்டியை தவிர வேறு யாருக்கும் தெரியாது என்றாலும் ஏனோ ஒரு அச்சம் மனதில் எழுந்தது. ரோஜா காஃபியோடு உள்ளே வந்ததும், அம்லு, இன்னைக்கு அன்னை இல்லம் போயிட்டு வரலாமா என கேட்டான் தேவா. என்ன தான் திடீர்னு என்றவள் பின்னர் அவன் முகத்தை பார்த்ததும், சரியத்தா, தோ கிளம்புற என்றாள். காரில் செல்லும் வழியில் தேவா ஏதும் பேசாமல் வர, ரோஜாதான் பேசிக்கொண்டே வந்தாள். சிறிது நேரம் கழித்து, அத்தா ஏன் அமைதியா வரீங்க என அவள் கேட்க, அவன் சிரித்து கொண்டே, அப்படியெல்லாம் இல்ல, அதான் எனக்கு பதிலா நீ பேசுகிறாயே என்று சொன்னான். அவளோ, அத்தா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் என்றவள், நம்ம பட்டாபி இருக்கா இல்லையா, அவனை பத்தி என்ன நினைக்கிறீங்க என கேட்டாள். அவனோ, என்ன ரோஜா, அவனை உனக்கு அறிமுகப்படுத்தியதே நான் தான், என்னிடமே அவனை பற்றி கேட்கிறாய் என கிண்டலாக சொல்ல, இல்லையத்தா, நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன், இனியும் பட்டாபியை இப்படியே விடக்கூடாது, அதான் என்றவள் அவளுடைய திட்டத்தை சொல்ல, தேவாவோ, என்ன ரோஜா, இது ஒத்து வருமா என கேட்டான். எல்லாம் வருமத்தான்,
தரணியிடம் சொன்னேன். அவள்தான் இதில் மிகவும் ஆர்வமாக இருக்கிறாள். நீ கவலைப்படாதே, நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டாள் என்றாள். எனக்கு கொஞ்சம் சந்தேகம்தான் ரோஜா. இது எந்த அளவுக்கு சரியாகும்னு தோணல. அப்படியே விடுறேன் அவனை என அவன் சொல்ல, அப்படியெல்லாம் விட முடியாதான். தரணியிடம் கேட்டுவிட்டுத்தான் இந்த முடிவை எடுத்தேன். அவனிடம் சொல்ல வேண்டாம், அவனுக்கு சர்ப்ரைஸாக இருக்கட்டும் என அவள் கண்கள் விரித்து சந்தோஷமாக சொல்ல, அவளது சந்தோஷத்தில் தன்னை தொலைத்தவன் மற்றவர்களுக்கு நல்லது மட்டுமே நினைக்கும் இவளை எந்த நிலையிலும் நான் இழக்க மாட்டேன் என மனதில் சூளுரைத்து கொண்டான். மறுநாள் காலையில் எப்போதும் போல் பட்டாபியும் தரணியும் வேலை பார்த்து கொண்டிருக்க, தேவா ஒரு வழக்கு சம்பந்தமாக வெளியூர் சென்றிருந்தான். ரோஜாவின் குறும்பில் தரணியை பார்த்து மிரண்டிருந்த பட்டாபி பின்னர் தரணியே தன்னை பற்றி சொன்ன பிறகு அவளுடன் நட்பாக பழக ஆரம்பித்தான். ஒரு வழக்கு சம்பந்தமான சில விவரங்களை நாதனிடம் கொடுக்க சொல்லியிருந்தான் தேவா. பட்டாபி ஒரு அவசர வேலையாக வெளியே செல்ல வேண்டும் என்பதால் தரணியிடம் அந்த பொறுப்பை ஒப்படைத்திருந்தான். அன்று அதுபோல் பேசிய பிறகு நாதன் பல முறை இங்கு வந்து சென்றிருக்கிறான். அவளிடம் பேச மாட்டானே தவிர கண்கள் அவளையே தொடரும். அன்று எப்போதும் போல் வேலை முடித்துவிட்டு அவள் கிளம்பும் நேரத்தில் அலைபேசி ஒலிக்க எடுத்தவள் நாதன்தான் பேசினான். சிறிது நேரத்தில் தான் அங்கு வருவதாக சொன்னான். அந்த டாக்குமெண்ட்ஸ்களை எடுத்து வைக்க சொன்னான். தரணியும் காத்திருக்க சில நிமிடங்களில் வந்தவன் சில விபரங்களை அவளிடம் கேட்டு தெரிந்து கொண்டவன். ரொம்ப தேங்க்ஸ் தரணி, எல்லா பேப்பர்ஸும் சரியா இருக்கு என்றவன். நான் எதிர்பார்த்த மாதிரியே நீ இருக்க என அவன் சம்பந்தம் இல்லாமல் பேசாமல் அவளோ என்ன சொல்கிறான் என புரியாமல் முழிக்க, அவள் முகத்தின் அருகில் வந்தவன், இப்படி முழிக்காத தரணி, உன் முட்டை கண்ணுல நான் அப்படியே முழுகி போயிடுறேன். இந்த கண்ணுதான் என்னை தூங்க விடாம தொந்தரவு பண்ணுது, அப்படியே அதை புடுங்கி என அவன் உணர்ச்சி வசப்பட்டு பேசிக் கொண்டிருக்க, ஹே மிஸ்டர், என்னது இது, ஆள் தெரியாம பேசிட்டு இருக்கீங்க என அவள் கோபமாக சீர, அவனோ அவளிடம் நெருங்கி, இது வரைக்கும் ஆள் யாருன்னு தெரியாம இருந்தது, ஆனா இப்போ என்னோட ஆள் நீதான்னு முடிவு பண்ணிட்ட. உண்மைய சொன்னா உன்னை முதல்ல பார்த்த உடனேயே என் மனம் என்கிட்ட இல்ல தரணி. முதல் பார்வையிலேயே என்னை முழுவதுமாக வசியம் செய்துட்ட என அவன் தனது காதலை பற்றி சொல்லிக் கொண்டிருக்க, மிஸ்டர், எங்க பாஸோட நண்பர் என்கிற முறையில நான் மரியாதையா பேசுறேன், இல்ல இந்நேரம் என அவள் குனிந்து காலை பார்க்க, முகம் பார்த்து பேசியவள் ஏனோ வெட்கப்பட்டு, நிலம் பார்க்கிறாய் பெண்ணே என அவள் செருப்பை காட்டியதை மாற்றி அவன் சட்டென்று ஒரு கவிதை சொல்ல, தரணியோ கோபத்தில் அக்னி பார்வை வீச, கவிதை கவிதை டார்லிங் என அவன் சொன்னதும், உன்ன என அவள் கைகளை மடக்கி டென்ஷன் ஆக, அதற்குள் மீண்டும் பட்டாபி வந்துவிட பேச்சுவார்த்தை தடைப்பட்டது. மனதிற்குள் அவனுக்கு நன்றி சொன்ன நாதன் அவனிடம் பேசிக் கொண்டிருந்தான். கிளம்பும் போதே வேண்டுமென்றே அலைபேசியை எடுத்தவன். அப்போது அதில் எனக்கென பிறந்தவ ரெக்க கட்டி வளர்ந்தவ இவதா என்ற பாட்டு வர, அவளோ அவனை முறைக்க நமட்டு சிரிப்புடன் கிளம்பினான் நாதன். ஒரு வாரமாக அம்மா மகன் இருவருக்கும் கண்ணுக்கு தெரியாத போராட்டம் நடந்து கொண்டிருந்தது. ரதியும் அதற்கு பின்பு அவனிடம் பேச மறுத்துவிட்டாள். ரோஜாவும் தேவாவை மீறி எதுவும் செய்ய முடியாமல் தடுமாறி நின்றான். அன்று வேலை சீக்கிரம் முடிந்துவிட வீட்டிற்கு வந்த ராம் அங்கு காவேரி கண்களில் கண்ணீருடன் சாமி அறையின் முன் அமர்ந்திருந்தார். உள்ளே நுழைந்தவன் அதை பார்த்ததும் மனம் வேதனைப்பட, என்னம்மா நீங்க தேவையில்லாம எண்ணங்களையும் வீண் சம்பிரதாயங்களையும் மனதில் வைத்து கொண்டு உங்களையும் வருத்திக்கிறீங்க என மனதிற்குள் புலம்பியவன் மெதுவாக அவரின் அருகில் சென்று அமர்ந்தான். கண்களில் வழிந்த நீரை துடைத்துவிட அது கூட தெரியாமல் தன்னை மறந்து அமர்ந்திருந்தார் காவேரி. தாயை தன் தோளோடு சாய்த்து அவன் தட்டி கொடுக்க அந்த இடத்தில் தாய் சேயாக மாறினார். சில மணி துளிகள் கழிந்த பின்பே கண் விழித்த காவேரி அருகில் ராம் அவளை பார்த்தபடி அமர்ந்திருக்க, அவனது தோளில் அவர் சாய்ந்திருக்க, எதுவும் பேசாமல் அவன் கண்களையே பார்த்தவர் அதில் கண்ணீர் வந்து கொண்டிருக்க,
இருவருமே மௌனத்தால் தங்கள் மன உணர்வுகளை பகிர்ந்து கொண்டனர். நான் சொல்வதை நீங்கள் நம்பவில்லையா அம்மா என அவன் மெதுவாக கேட்டதும் அவரோ, உன்னை நம்பாமல் நான் யாரை நம்பப் போகிறேன் ராம்? எனக்கு எல்லாமே நீதானே, ஆனால் நீயும் இப்போது என அவர் வார்த்தை தடைப்பட மீண்டும் அழுகை தொடர்ந்தது. அவனோ மிகவும் நிதானமாக, அம்மா, ஆசைப்பட்ட பொருள் கிடைக்கவில்லை என்றால் நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாது. அதிலும் விரும்பிய பெண் உறுதி வார்த்தை வரை வந்து சில தேவையில்லாத காரணங்களை கூறி திருமணத்தை நிறுத்தியதுதான் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அம்மா என அவன் வேதனையுடன் சொல்ல, அப்போ நான் சொல்வது உனக்கு தேவையில்லாத விஷயமாக தெரிகிறது, அப்படித்தானே ராம் என அவர் கோபமாக கேட்டார். அம்மா, என்னம்மா இப்படி பேசுறீங்க? இதுவரை நீங்கள் சொல்லி நான் மீறி பேசி இருக்கிறேனா? ஆனால் இந்த விஷயத்தில் என அவன் இழுக்க, சொல்லு ராம், என்னை மீறி நீ முடிவு எடுக்கப் போகிறாய், அதைத்தானே சொல்ல வருகிறாய் என அவரும் வாக்குவாதத்தில் இறங்க, ஐயோ அம்மா, நீங்கள் ஏன் இப்படி அவசரப்படுறீங்க? என்னால முடியலம்மா. உங்க பேச்சை மீறவும் முடியாம, ரதியை மறக்கவும் முடியாம ரொம்ப வலிக்குதுமா என அவன் மனம் நொந்து வேதனையுடன் சொன்னான். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.